விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நீதிமொழிகள் 4:23. இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் திரு அவையோடு இணைந்து புனித பதுவை அந்தோணியாரின் நினைவை கொண்டாடுகின்றோம். உறுப்பினை இழப்பது அல்ல, மாறாக உணர்வுகளை புரிவது. செயலா சிந்தனையா என்று அலசி பார்க்கின்ற வேளையிலே தவறுகளை தழும்பி வெளிக்கொணர்வது, வெளிப்படுத்துவது சிந்தனையா செயலா என்று உற்று பார்க்கும் வேளையிலே சிந்தனையும் உள்ளார்ந்த உணர்வுகளுமே என்று இறையியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதுவே இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டின் மைய கருவூலமாகவும் அமைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழகாக தொடங்குகின்றார். விபச்சாரம் செய்யாதே என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியென்றால் அவர் கூறிய அந்த மக்கள் கூட்டம் ஏற்கனவே பழைய ஏற்பாடு சட்டங்களையும் மோசேயின் சட்டங்களையும் அறிந்த ஒரு கூட்டமாக தான் இருந்திருக்கக்கூடும். இதுவும் மலைப்பொழிவின் தொடர்ச்சியாக வருகின்றது. ஆண்டவர் இயேசு ஒருபடி முன்னதாக சென்று விபச்சாரம் என்பது ஒருவரோடு உடல் கொள்வது மட்டுமல்ல, மாறாக நம் இதயத்தில் ஏற்படுகின்ற அழுக்காறுகளும் பாவ கரைகளும் இச்சையோடு நோக்கும் கண்களும் தான் பாவத்தில் ஈடுபடுகின்றன, விபச்சாரம் செய்கின்றன என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவரோடு மற்றவர் தகாத உறவு கொண்டால்தான் விபச்சாரம், ஆகவே அவர்தான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறும் அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் இயேசு என்று ஒரு பதிலடி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, விபச்சாரம் என்பது ஒருவரோடு உடலுறவு தகாத முறையில் கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் நாம் ஏற்படுத்துகின்ற அழுக்கார்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், ஒருவரை சகோதர மனப்பான்மை இன்றி மனித நேயமின்றி நாம் சித்தரிக்கின்ற எண்ணங்களும் விபச்சாரம்தான் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே முதல் கட்டமாக கூறுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு மனவிலக்கும் திருமண விவாகரத்தும் விபச்சாரமே என்று முன்மொழிகின்றார். அன்புக்குரியவர்களே, நீதிபதி ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்த போது அவர் கூறினார், இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து அல்லது மனமுறிவுக்கு அதிகமாக நீதிமன்றத்தை தேடி வருகின்றவர்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பாலானோர் என்று கூறுகின்ற இந்த வேளையிலே மனது சிறு கவலைக்கு உள்ளாகியது. அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று உண்மையான யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், பெற்றோரே பிள்ளைகளின் மனமுறிவிற்கும் திருமண விவாகரத்திற்கும் உடன் செல்கின்ற கால சூழ்நிலை இன்று நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. திருமணம் என்பது ஒரு ஆடம்பர கொண்டாட்டமாக நினைக்கின்றார்களே தவிர திருமணத்தை ஒருபோதும் ஒரு அருட்சாதனம், திருமண கொண்டாட்டம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை என்பதை இன்றைய காலத்தில் வாழும் மனிதர்களும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் மறந்துவிட்ட கால சூழ்நிலையில்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அழகாக கூறுகின்றார் மார்க் நற்செய்தியிலே, இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. ஆனால் கடவுளின் வார்த்தைகளை மறந்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இன்று ஏதோ சிறு சிறு தவறுகளுக்காக குறைகளை அதிகமே எண்ணி பார்த்து நிறைகளை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் குறைகளை கண்டு குறை சொல்லும் ஒரு மக்கள் கூட்டமாக ஏதோ சாப்பாட்டிலும் சரி அல்லது ஏதோ நான் செல்லுகின்ற போது எனக்கு பாய் செல்லவில்லையே என்று சொல்கின்ற சிறு சிறு குறைகளை எண்ணி பார்த்து விவாகரத்துக்கு செல்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது மோசேயின் சட்டத்தை சுட்டிக்காட்டி பரிசேயர்கள் மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவரை சோதிக்கும் என்னுடன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அது என்னவென்றால்,
ஆண்டவரே, மோசே கூறியிருக்கின்றாரே, மனமுறிவு சீட்டு கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதே என்று. அப்படி இருக்க நீர் ஏன் இவ்வாறு கூறுகின்றீர் என்று ஆண்டவர் இயேசு அழகாக கூறுகின்றார். உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே, உங்களுடைய கடின இதயத்தின் பொருட்டே அவர் அவ்வாறு கூறினார். ஆனால் தொடக்கத்தில் அவ்வாறு நிகழவில்லை என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய இதயம் கடினமாக இருக்கின்றது. நம்முடைய இதயம் இரக்கமற்றதாக இருக்கின்றது. நம்முடைய இதயம் கனிவற்றதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் இன்று அதிகமாக திருமண விவகாரம் அல்லது மனமுறிவு என்று நீதிமன்றங்களை நாடி செல்கின்ற சூழல் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அன்புக்குரியவர்களே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களாக திரு இருதய ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பாதம் வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே சற்று அலசி ஆராய்வோம். நம்முடைய இதயம் தூய்மையானதாக இருக்கின்றதா? புனித பவுலடிகளார் இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக கூறுகின்றார். எல்லா சூழ்நிலையிலும் நான் கஷ்டமுட்டேன், ஆனால் நான் வீழ்ந்து போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை, என்னுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படவில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் நம்புகின்றேன், அதனால்தான் நான் இன்று பேசுகின்றேன் என்று ஆழம் அழுத்தமாக புனித பவுலடிகளார் கூறுகின்றார். இன்று நாம் நினைவு கூறும் புனித அந்தோணியாரும் தூய இதயத்தோடு இருந்ததனால், தூய உள்ளத்தோடு இருந்ததால் அவருடைய கரங்களில் குழந்தை இயேசு தவழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம். நாமும் கனி தரக்கூடிய நல்ல ஒரு இதயமாக, திரு இருதய ஆண்டவர் அருள் வரங்களை பெற்ற இதயமாக திகழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக பொழிவதாக.